அவங்க எங்களே எவிங்க அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவங்க எங்களே அவங்க அவங்க எனக்கு என்ன தெரியும்? குத்துற பாத்துக்க. யார் அவங்க? யார போய் அவங்க அவங்கங்கற பேரை சொல்லு, ஊரை சொல்லு. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. அண்ணாச்சி மகளும் அந்தோணிதாஸ் எங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தங்கமே உம்முல கொடுக்குற உம்மா. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. எங்க டாக்டர் அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அப்ப ஆபரேஷன்ல நீ தான் பண்றியா? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அவுட் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றது, இன்னர் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறது, மொத்தத்துல ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டெண்ட் மீ. இந்த சிங்கார எம்பிபிஎஸ் எம்எஸ் எப்ப புரியுதா பல்சிமே? டபாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியே பாரு. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு. அண்ணே அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா இருந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா அண்ணே? குத்தமே கிடையாது. என்ன மாம் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5,000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5,000 ரூபாய் காணுமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா 5,000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5,000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிக்கல இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பயிரா இருக்கு, அதை கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம் கலாணிப்பட்ட போய் சொந்த பண்ண பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற ஓடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ஃப்ரெண்ட் கூட கிரிக்கெட் அடிச்சனா தலை துண்டா போயிரும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? ஓ ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். என்னடா அப்படி யோசிக்கிற? டேய் பயப்படாத. எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா சாட் பண்றா. என்ன தைரியம் வந்து அங்கூட்டு பொண்ணை கை பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப பய. ஐயோ அப்ப திரிசாவோட வாழ்க்கை. திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாம்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏட்டையா நான் சொல்றது நான் இருந்து நேரத்தோ போனல. போன இடத்துல என்னையா போன இடத்துல சொல்றா. பெருமாள் மகளுக்கு என்னடாச்சு? பெருமாளுக்கு மகளே இல்லையா? என்னடாச்சு? பெருமாளே இல்லையா? அப்புறம் எப்படி மகன் இருக்கா? பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் இதான கரெக்ட். ஏக்கா ஒரு 100 ரூபாய் வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபாய் பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்காட்ட கேக்குறேன், உன்கிட்ட கேட்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது. உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது. நீ வேணா வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு எடுத்துறாதா? மாமா வெட்டித்தனமா பேசாத. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். hey money comes today comes tomorrow யா. செல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் பறந்துருவோம் தந்துருவோம். புயல் தென்றல் வெங்கலம் வெள்ளி இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டே நான் பார்த்தான். ஏய் வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகியம் ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது. ஏன்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கற? நான் யோக்கியேன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்த அறிவிட்ட நாதாரிகளா? ஒன்னே இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இவனா அதாயா நீ என்ன பண்ணா? சரி நீ நான் சொல்
அப்ப அப்ப சரி நீ இப்ப வரும்போது இல்லடா நான் என்ன இது ரெண்டாவது இருக்கு பிழிஞ்சி வெறுந்தொல்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம் இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேசி ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9